ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிவவெளி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சண்டே அப்படிங்கறதுனால எல்லாருமே நான்வெஜ் தான் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு புரட்டாசி மாசத்துல அது என்னமோ சொன்னாங்க எங்க அம்மா, அமாவாசையாமா. அதனால இன்னைக்கு நான்வெஜ் தான் சமைக்க கூடாதாமா. அதனால வெஜ் தான் சமைக்கணும்னு என்ன நேற்று நைட்டே கால் பண்ணி சொல்லிட்டாங்க. நாளைக்கு சண்டே நான்வெஜ் எடுத்தேன்னு சொல்லிடாத, வெஜ் தான் சமைக்கணும்னு சொல்லியாச்சு. சரி, வழி இல்லை, வேற வழியே இல்லை அம்மா சொன்னனால. சரி, இன்னைக்கு நம்ம வெஜ்ஜு தான் சமைக்க போகிறோம். அது வெஜ்ஜுமே எங்கள் அம்மாட்ட கேட்டேன் என்ன மாதிரிலாம் சமைக்கிறது அப்படின்ட்டு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, வெஜ்ஜில் சாம்பார் உனக்கு நிறைய வச்சுக்க மாட்டேன், அதனால ஏதாவது ஒரு சாம்பார் வச்சு ஒரு கூட்டு வைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம எப்படி அதெல்லாம் கேட்க முடியாதுல்ல, அப்போ நம்மளும் நிறைய வைக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. சரி, அதனால நான் பார்த்த வரைக்கும் சாம்பார், அப்புறம் வாழைக்காய் பொரியல், அவியல், அப்புறம் ஸ்வீட்டுக்கு ஏதாவது வைக்கணுமாமா. நான் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ஏதாவது வாங்கி வைக்கலாம்னு நினச்சேன். சரி, அப்போ நம்ம பாயசம் ஓரளவு பண்ண தெரியும், சரி அதையும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாயசத்துக்கானது ரெடி பண்ண போகிறோம். இப்போ நமக்கு அது செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு தெரில. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்கு வாங்கினது, ஆனால் அது போக என்னெல்லாம் வாங்கணும்னு தெரில. ஸோ இப்போ அது என்னென்ன பொருள்லாம் இருக்கா அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் கிச்சனில் போயிட்டு எல்லா பொருளையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நம்ம போன வாரமே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கினால ஓரளவு வெஜிடபிள்ஸ் இருக்குது. இந்த வாழைக்காய் பொரியல் செய்கிறது, அந்த மாதிரி ஐ மீன் பாயாசம் செய்கிறதுக்கெலாம் எந்த பொருளுமே வீட்டில் இல்லை. ஸோ அதுக்கான லிஸ்ட்டை மட்டும் எழுதிக்கலாம், ஏன்னா மறந்துடுவேன். அப்புறம் வாழை இலை, ஏன்னா படையல் போட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால வாழை இலை எல்லாமே வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை மட்டும் எழுதிக்கிறேன். ஓகே, பார்த்தாச்சு. பார்த்ததுல இவ்வளோ தூரம் தேடி பார்த்ததுல எங்கள் வீட்டில் இந்த 4 பொருள் தான் இல்லாமல் இருக்குது. ஓகே, இந்த பொருளை மட்டும்தான் வாங்க போகிறோம். வேறு எதுவும் பொருள் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க அனுப்பி வாங்கிக்கலான்னு நினச்சிட்டேன். நம்ம லிஸ்ட்டில் போட்ட மாதிரி என்னென்ன பொருள்லாம் வேணுமோ அதெல்லாம் போய் வாங்க போகிறோம். லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்லாம் இல்லை, ஒரு 4 பொருளுங்கிறதுனால அதை மைண்டில் வச்சு தான் போய் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு சாமிக்கு இதை வச்சு கும்புறனால நான் காலையிலே எழுந்துச்சி வீடெல்லாம் தொடச்சி குளிச்சுட்டேன். அதை ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வாங்க போகலாம். ஒரு வழியாக 7 கடை தாண்டி 8வது கடையில் வாழைக்காயையும் 10வது கடையில் வாழை இலையும் வாங்கியாச்சு. இதெல்லாம் எங்கள் ஊரில் நான் போய் ஃப்ரீயாகவே போய் பறிச்சுட்டு வருவேன். ஆனால் இங்கெல்லாம் இதை காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வாங்கிட்டு கூட வந்த ஆளுக்கிட்ட சமைக்கணும் 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னதுக்கு, அப்போ எனக்கு ஜூஸ் வேணும்னு சொன்னனால ஆளுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கடைக்கு போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓரளவு எல்லாம் நம்ம லிஸ்ட் போட்டபடி எல்லாமே வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் சமைக்க தான் செய்யணும். மணி இப்போவே 2, நான் இனி 4 மணிக்கு தான் சமைச்சு முடிப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் சமைக்க ஆரம்பிக்கிறேங்க. பாய். ஓகே, ஃபஸ்ட்டு சாப்பாடு அடுப்பில் வச்சு இனி சாம்பார் தான் ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன். அதெல்லாம் குக்கரில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சிறுபருப்பு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி முடிஞ்சு சிறுபருப்பு போட்டாச்சு. இனி அது பருப்பு வேறு எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, இதில் வச்சேன். இப்போ பருப்பு போட போகிறோம். இந்த பருப்பு வேறு இப்போ வேகவே மாட்டேங்குது. குக்கரில் வச்சாலும் நான் தான் தப்பாக வைக்கிறேன்னா எனக்கே தெரிய இருக்குது. போதுமா? போதும். நேரம் வேறு ஆயிடுச்சு. இம்மா வேற இது சாம்பார் வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு வச்சுட்டு மறுபடியும் 2 கூட்டு வேற வைக்கணும், பாயசம் வேற வைக்கணும். இப்போவே 2:30 ஆக போகுது. நேரம் வேற ஆயிடுச்சு. சீக்கிரமாகவே செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். டிஸ்கஷன் பண்ணி முடிக்கிறதுக்கே மணி 1 மணி ஆயிடுச்சு என்ன வைக்கலான்ட்டு. வேறு என்ன செய்யறது? வடிச்சாச்சு. இனி என்ன பண்றது? நிறைய போட்டேனா? கண்டிப்பா நீ போட்டதே எல்லாம் சீரகம் போட்டுக்கிறேன். எல்லாருமே சீரகம் போட்டுக்கோங்க சாம்பாருக்கு. அப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. ஓகே,
இப்படிதானே செய்யணும். இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி விசில் போட்டு வச்சிடலாம். ஐயோ சுட்டே ஆயிடுச்சு. கத்திரிக்காவே நறுக்கி போட்டாச்சு. புளி வந்து ஆல்ரெடி ஊரே வச்சுட்டேன் நான், அதனால புளியை கரைச்சி வச்சிடுறேன். இது கூடவே நான் சாம்பார் தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வேற என்ன போடுவோம், மிளகாத்தூள், இதையும் நான் போட்டுருவேன். போட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றிட்டு விசில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் அது நல்லா வெந்து ஒரு 3 4 5 விசில் கிட்ட வைப்பேன். வச்சு எடுத்துட்டு மறுபடியும் மல்லித்தலை போட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ மறுபடியும் வச்சு ஒரு கொதி வந்ததும் நம்ம அது என்னது தாளிச்சு ஊற்றுவோம்ல, அது மாதிரி ஊற்றி அதை வைக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிடும். நான் இப்படி தான் சாம்பார் வைப்பேன். ஓகே, இப்போ மஞ்சத்தூளும் சாம்பார் தூள், மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டு எல்லாமே குத்துமதி அளவு தான். கரெக்டாக இவ்வளோதான் போடணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுல தான் எல்லாமே போட்டு எடுப்பேன். சாம்பார் தூள் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் வரும். அதனால எல்லாருமே மஸ்ட்டாக சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. சரிப்பா, தண்ணி தண்ணி இவ்வளோ வைக்கணுமா, நிறைய வைக்கணுமா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணுமா தண்ணி? தண்ணி கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் இவரு ஊற போட வச்சுட்டேனே, ஒன்றும் ஊற போடல. எல்லாமே போட்டுட்டேன்னா போட்ட மாதிரிதான் இருக்கு. ஓகே, இனி அவியலுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் நறுக்க வேண்டியதுதான். இதை சரி டஸ்ட்பின்ல போட்டுருங்க. அவியலுக்கு எல்லா காய்கறியுமே நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவியல் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு டைம் அவியல் வச்சேன். சரி அதை வச்சுருந்தா நினச்சேன், எல்லாம் மறந்து போச்சு. இப்போ வீடியோவில் பார்த்தா அவங்கள்ட்ட என்ன காய்கறிலாம் இருக்கோ அதில் எல்லாமே போடுங்க. நான் என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ காய்கறி தான், அதான் இது எல்லாமே நறுக்கிட்டு இருக்கேன். நறுக்கி தான் நீங்கள் போய் செய்யணும்மா. அது 2 வெந்தால் தான் மறுபடி இதையும் எடுத்து செய்ய முடியும். இந்த பருப்பு அடுப்பில் போட்டு நல்லா பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. ஆனால் ஒரு சில பருப்புலாம் நல்லா வேகவே, இத்தனைக்கும் 5 விசில் தான் வச்சேன். இது வந்து கடையும் முடியலை. இந்த காய்கறி வேற போட மறந்து தொலைஞ்சிட்டேன். இது பேரு என்னது, இது பேரு ஏதோ ஒரு பேரு மறந்து போச்சு பேரும். சவுச்சவுக்காய். நான் வந்துருச்சு. இந்த சவுச்சவுக்காய் உடனே வெந்துருன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் இது இப்பவே போட்டுட்டேன். ஞாபகத்துல ஒரு ஓகே, தண்ணி வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊற்றிக்கும். மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் தூள் இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை அடுப்புல போட்டு வேண்டியதான். நீ அவியல் ப்ராசஸ் ஆரம்பிக்கும்.
மணி எத்தனை? மணி 3 ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனி கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம். அவ்வளோதான். சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சு. சாம்பார் அடுப்பில் கிடக்கு. அவியலுக்கு எல்லாம் அவிக்க போட்டுட்டேன். இப்போ வந்து வாழைக்காய் வறுவல் பண்ணுறோம்ல, அதனால வாழைக்காய் வந்து சீவுறேன். நான் பார்த்த வீடியோவில் அந்த ஃபீல் பண்ணுற அந்த இதை வச்சு நல்லா அழகாக ஃபீல் பண்ணாங்க. எனக்கு கத்தி இருக்கிறதுனால பாதி இது வந்துருக்கு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இது சின்ன சின்னதாக நறுக்கி எடுக்க சொன்னாங்க. வெடிச்சு தூக்கு போகுது. நல்ல வேலை வெடிக்கல. ஃபஸ்ட்டு போடுறதுல ரொம்ப தெரிச்சிருச்சு என்னெல்லாம். வாழைக்காய் வறுவலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அவியலுக்கு தான் ஒரு ரெண்டா தண்ணியை ஊற்றிட்டேன். அது தண்ணியாக கிடந்து மிதக்கு. இப்போ தான் பாயசனையும் தூர ஊற்றினேன். இதை வந்து லைட்டாக ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படி பார்க்குறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து அவியல் வந்து ரெடியாக போகுது. அதனால அவியலுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டில் அவங்க தேங்காய் ஊற்ற சொன்னாங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற தேங்காய் வந்து நான் லைட்டாக ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். இந்த அவியல் இறக்கிக்கலாம். அது என்னது, வாழைக்காய்க்கு வந்து இது வெந்துருச்சு. இந்த மசாலா வந்து ஊற்றிக்கலாம். இந்த மசாலா வந்து இது என்னென்னா தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கறி மசாலா தூள், அப்புறம் சீரகம், கருவேப்பிலை, ஆமாம், அப்புறம் ஒரு பூண்டு, இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு அவங்க கொஞ்சம் வந்து திக்காக அரைக்க சொன்னாங்க. நான் தண்ணியை ஊற்றி தண்ணியாக அரைச்சிட்டேன். நீங்கள் அரைச்சிங்கன்னா திக்காக அரைச்சிக்கோங்க. போட்டுட்டு அப்படியே எல்லாம் கிண்டிக்கலாம். தண்ணியாக இருந்ததும் குழு ஒரு நிமிஷம். நல்ல வாசமாக வருது இல்லை? வாசம் வருதா உங்களுக்கு? வரலையே. வராதுல்ல, எப்படி வரும்? எப்படியோ எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இன்னும் பாயசம் மட்டும் செய்கிறதுக்கு இருக்குது. அதையும் இப்போ செஞ்சிடலாம். எதையாவது ஒரு கூட்டை இறக்கிட்டு. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்குது. உப்பு தான் காணுமா என்னன்னு தெரில. உப்பு போட்ட மாதிரியே இல்லை. கொஞ்சம் இதுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாயசம் செய்ய போகிறோம். பாயசம் செய்கிறதுக்கு இப்போது பாதாம், முந்திரி எல்லாமே போட்டேன். நான் வந்து இந்த மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த ஆச்சி ரெடிமேட் மிக்ஸ் இருக்கும்ல, இந்த மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதுதான் போட போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பால் பாயசத்துக்கு பால் எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இந்த மிக்ஸை வந்து போட போகிறேன். அவ்வளோதான், மிக்ஸ் போட்டாச்சு. இனி நல்லா வெந்து கொஞ்சம் வந்ததும் சீனி போடணும். சீனி போட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஊற்றிக்கலாம். பால் பாயசம் வந்து ரெடியாக போகுது. இப்போ சீனி போட போகிறேன். நினைக்கிறேன் பால் பாயசம் கொஞ்சம் கவுந்துருச்சு. கொட்டி கவுத்தாச்சு. போதுமா தண்ணி? ஊற்றணும். யார் தெரியும்? கொஞ்சம் ஊற்றிக்கும். போதும் தான் நினைக்கிறேன் 2 பேத்துக்கு. அப்புறம் ரொம்ப தனியாக இருக்கேன். தனியாக தான் இருக்கு. ஐயோ ஐயோ, சரி, அது கொஞ்சம் வத்துனா கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து இப்போ அங்கே போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். எல்லாம் செஞ்சாச்சு. ஓகே, நம்ம எல்லாமே சமைச்சாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 4 மணிக்கு தான் எல்லாமே சமைச்சு முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சாமிக்கு வந்து பூவெல்லாம் வைக்க போகிறோம். சாமிக்கு கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். அதான் ஹைட் ஏற்றதுலையே மேலே ஏறு. எப்படிலாம் வாழ வேண்டியதா இருக்கு. பூ வேற உள்ள நிற்க முடியும்.
இது ஊர்ல வேற இந்த பூ வேற கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஊர்ல சரம் சொல்லிட்டு சாமி போடுவோம்ல, அவங்க தனித்தனியா தராங்க, தொடுக்கணுமா. எனக்கு தொடுக்கவும் தெரியாது. நான் என்ன பண்றது, அதான் ரோஸ் பூ வாங்கிட்டேன். எல்லா பூவும் வச்சிடலாம். ஓகே, சாமி வச்சு இனி நம்ம பழைய போட வேண்டியதான். சாமிக்கு இப்போ படையல் போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம படையலில் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ எல்லாமே வைக்கலாம். எனக்கு வந்து இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் வச்சுருக்கேன். தண்ணி, அப்புறம் வாழைப்பழம், அப்புறம் சாப்பாடு, சாம்பார், அப்புறம் நான் வச்ச 2 பொரியல், அவியலும் வாழைக்காய் பொரியல், அப்புறம் வந்து பாயாசம், இதெல்லாமே நான் வச்சுருக்கேன். வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அடுத்த காக்காவுக்கு கொண்டு போய் நம்ம வைக்கணும். வச்சுட்டு அடுத்ததான் நம்ம தண்ணி தெளிச்சுட்டு சாப்பிட்ணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் காக்கா கொண்டு வைக்க போகிறோம். மாடியில் கொஞ்சம் காக்காவுக்கு வச்சாச்சு. நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.